சீமான் அவர்களை நேரில் சந்திச்ச முதலமைச்சர் விஜய், சீமான் அவர்கள் முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையும் கொடுத்திருக்காரு. தேர்தல் டைம்ல நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகே கட்சிக்கும் மிகப்பெரிய இன்டர்நெட் போரே நடந்துச்சு. இவங்க அவங்களும் விமர்சிக்கிறாங்க, அவங்க இவங்களும் விமர்சிக்கிறாங்க. சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. சாட்டை திருமணம் கூட விமர்சிச்சாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சீமான் அவர்களை நேரில் போய் பார்த்து கட்டி பிடிச்ச ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கும் போயிருக்காரு, அன்புமணி வீட்டுக்கும் போயிருக்காரு, இப்படி பல அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்குலாம் இன்னைக்கு போயிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா சீமான் அவர்கள் ரொம்ப மோசமா நம்ம விமர்சிச்சிட்டாங்க, அதனால சீமான் அவர்களை பார்க்காம நம்ம தவிர்த்தலாம், அப்படி கூட முதலமைச்சர் விஜய் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரிலாம் நினைக்கல. நான் எல்லாரும் என்னோட மக்கள் தான், நான் எல்லாரையும் போய் நேரில் போய் பார்ப்பேன்னு போயிருக்காரு. முக்கியமா இந்த இடத்துல சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா தான் இருக்காரு, அதனாலையும் நேரில் போய் பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல சீமான் அவர்கள் இயற்கை வளத்தை காப்பாற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசியல் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. இனி வருங்காலம் எப்படி இருக்குன்றத பொறுத்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.